ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சொக்கநாதர் மீனாட்சி தாலிங்க இந்த மாங்கல்யத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம சேனலில் நிறைய ஃபேன் பேஸ் அவைலபிள் இருக்காங்க. சொக்கர் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மீனாட்சி வரா மாதிரியும் அவைலபிள் இருக்குங்க. இந்த மாங்கல்ய கலெக்ஷன்ஸில் எவ்வளோ உருக்கள் சேர்த்துருக்கோன்னு பார்த்தாலே தெரியுது இல்லையா? இதை விட ஜாஸ்தியாக உங்களுக்கு உருக்கள் வேணும் அப்படின்னாலுமே அவைலபிள் இருக்குது. இல்லை ரொம்ப கம்மியாக வேணும்ப்பா எனக்கு அப்படின்னு சொன்னீங்கனாலுமே உங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. எல்லாரோட மாங்கல்ய கலெக்ஷன்ஸுமே நம்ம கடையில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரியான புதுமையான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா புது வீடியோ போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் நோட்டிஃபை ஆகும். ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்து வாங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது கிறிஸ்டியன் மாங்கல்யம். என்னப்பா கிறிஸ்டியன் தாலியில் கூட வெரைட்டி இருக்கானா? கண்டிப்பாக இருக்குங்க. அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதில் ஃபுல்லாகவே அந்த பம்கின் குண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, பூசணி குண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு குண்டை அட்டாச் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே நாணல் வச்சது. உங்களுக்கு உருக்கள் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குங்க. அதில் கிறிஸ்டியன்ஸ் அதே மாதிரி முஸ்லீம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் அந்த கேரளா சைடில் மாங்கல்ய கலெக்ஷன்ஸ் போடுவாங்க, அந்த மாதிரியும் அவைலபிள் இருக்குது. ஆந்திரா ஸ்டைலில் வேணுமா அதுவுமே அவைலபிள் இருக்குது. ஹிந்துஸ் யூஸ் பண்ணுற மாங்கல்யம் A to Z என்ன கலெக்ஷன்ஸ் நீங்கள் கேட்டாலுமே அவைலபிள் இருக்குங்க. உங்கள் மாங்கல்யம் இதில் இடம் பெறலை, என்னுடையது வேறப்பா அப்படின்னாலுமே எங்கள் கடையில் அவைலபிள் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். மாடல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வாழை மர தாலி, ஒரு சிங்கிள் ஸ்டோன் வச்சு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். மாங்கல்யத்தில் ரொம்பவே கம்மியான ப்ராடக்டில் தான் ஸ்டோன் வச்சு வரும். உங்களுக்கு அதிக அளவு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இல்லாமல் தான் வரும். பட் உருக்கல்ல உங்களுக்கு ஸ்டோன் வச்சு வேணும், கல் வச்சு வேணும் அப்படின்னாலும் இருக்குது. கல் வைக்காமல் எனக்கு ப்ளைனாக வேணும்ப்பா அப்படின்னாலுமே அவைலபிள் இருக்குது. அடுத்து இந்த மாங்கல்யம் பிரமிடு அந்த ஷேப்பில் வருது பாருங்கள், அந்த சிறகு பிள்ளையார் தாலின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன். அடுத்து பொட்டு தாலி, பொட்டு மாங்கல்யத்தை பொறுத்த வரைக்குமே எக்கச்சக்க வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு பிளைனாக வேணும், இல்லை புடச்சா மாதிரி வேணும், என்ன டிசைன் தேவையோ வாங்கிக்கலாம். அடுத்து தென்னங்கீத்தில் மேலே பட்டா போட்டா மாதிரி, இது கவுண்டர் தாலின்னு சொல்லுவாங்க. பட் நிறைய ஆட்கள் இதை யூஸ் பண்ணுவாங்க. இதில் முகப்பு செயின் அட்டாச் பண்ணியிருக்கும். ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ப்ரைஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாடல் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. அதில் தாலி மட்டும் எங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி எங்களோட மாங்கல்யத்தை இதில் அட்டாச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்கள் மாங்கல்யத்தை நாங்கள் இதில் அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம். பட் ப்ரைஸ் உங்களுக்கு மாங்கல்யம் மட்டும் மாத்திரம் அப்படிங்கிற பட்சத்தில் சேம் தான் வரும். இதே உருக்களும் சேஞ்ச் பண்ணும்ப்பா, செயின் கலெக்ஷன்ஸுமே எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கூட குறைச்சலாக ப்ரைஸ் வருங்க. இந்த செட்டு எல்லாமே ரெகுலர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆஃபீஸ்க்காகட்டும் இல்லை வெளியூர் போகும்போது ரொம்ப சேஃப்டியாக போயிட்டு வரணும்னு நினைக்கிறவங்களாகட்டும் எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் பிளேஸ்ட் ஆகிட்டே இருக்குது. ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, ஏன்பா நீங்கள் வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க அதிகமாக அப்படின்ட்டு. பட் எங்களுக்கு பேக்கிங்க்கே டைம் ரொம்ப இழுக்குதுங்கிறதுனால தான் எங்களால் வீடியோஸில் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. பிகாஸ் தாலி கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே இந்த ஊர் மட்டும் இல்லை, வெளிநாடில் கூட எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் பிளேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம தமிழ்நாட்டு சைடில் மட்டும் கிடையாதுங்க, இந்தியாவிலையுமே எங்கெங்கேயோ இருந்து நம்ம மக்களாகட்டும் நிறைய மக்கள் வாங்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா இது அடிப்படையான ஒரு தேவை அப்படிங்கிறதுனால எல்லாருமே வாங்கக்கூடிய அளவில் ப்ரைஸும் இருக்கும், அதே நேரத்தில் குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணால் கூட ஒரு நல்ல லைஃப்பை இது மெயின்டைன் பண்ணும். இதே ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக நீங்கள் ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, தாலி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க, இந்த ப்ராடக்ட்லாம் போட்டுக்கலாமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். ஒரு சிலர் கேட்பீங்க, அந்த டவுட் என்னென்னா இது தங்கத்தில் நான் தாலி வச்சுருக்கேன், மீதி உருக்கள்லாம் எனக்கு அட்டாச் பண்ணி போட்டுக்கணுன்ற அந்த ஆசை இருக்குப்பா, போடலாமான்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லைங்க. சரடு மட்டும் தனியாக வேணும்னா வாங்கிக்கலாம், உருக்கள் மட்டும் தனியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம். தாலி கலெக்ஷன்ஸ் மட்டும் தானே உங்கள் கடையில் இருக்குது
இருக்குது அப்படின்னா அது மட்டும் கிடையாது. தாலி வெரைட்டி அதிக அளவில் நம்ம சேனலில் சேல் ஆகும். மற்றபடி எல்லா வெரைட்டி கலெக்ஷன்ஸுமே நகையில் அவைலபிள் இருக்குங்க. என்ன மெட்டீரியலில் உங்களுக்கு நகை வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இதே ரீசெல்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது பாருங்கள், ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் ஒரு சூப்பர் கலெக்ஷன்ஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.